ஏழாம் வகுப்பு முதல் பருவம் அளவைகள் பயிற்சி 2.1 கணக்கு எண் 3. சுபாஷ் என்பவர் மாநில அளவிலான சதுரங்க போட்டியில் இணைகர வடிவிலான கோப்பை ஒன்றை வென்றார். அக்கோப்பையின் பரப்பளவு 735 சதுர சென்டிமீட்டர் மற்றும் அடிப்பக்கம் 21 சென்டிமீட்டர் எனில் கோப்பையின் உயரம் காண்க. குழந்தைகளே, நாம் இப்பொழுது அளவைகள் பகுதியில் இணைகரத்தினுடைய பரப்பளவு, அடிப்பக்கம், உயரம் ஆகியவற்றை எவ்வாறு கண்டறிவது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே சுபாஷ் என்பவர் ஒரு இணைகர வடிவிலான ஒரு கோப்பை ஒன்றை வென்றிருக்கிறார். அந்த கோப்பை 735 சதுர சென்டிமீட்டர் பரப்பளவு உடையதாக இருக்கிறது. அதாவது நமக்கு அடிப்பக்கமும் உயரமும் கொடுத்து பரப்பளவு கண்டறிந்து வந்தோம். இப்பொழுது பரப்பளவு கொடுத்துவிட்டு அடிப்பக்கமும் கொடுத்துவிட்டு அந்த கோப்பையினுடைய உயரம் என்ன என்பதை கேட்டிருக்கிறார்கள். இது எவ்வாறு நாம் செய்வது என்று பார்ப்போம். பாருங்கள், இவர்தான் சுரேஷ். இவர் வென்ற கோப்பை உங்கள் முன் காட்சியளிக்கிறது. இந்த கோப்பை இணைகர வடிவத்தில் உள்ளது. இந்த கோப்பையினுடைய அடிப்பக்கம் நமக்கு தெரியும் 21 சென்டிமீட்டர், உயரம் நமக்கு தெரியாது. அதுபோல் பரப்பளவு நமக்கு தெரியும். இந்த இரண்டு அளவுகளை வைத்துக்கொண்டு எவ்வாறு உயரம் காண்பது என்பதை பார்ப்போம். பாருங்கள், இணைகரத்தின் பரப்பளவு 735 சதுர சென்டிமீட்டர் என்பது தெரிந்த மதிப்பாகும். இணைகரத்தின் பரப்பளவுக்கான சூத்திரம் அடிப்பக்கம் பெருக்கல் உயரம். குழந்தைகளை, எப்பொழுதுமே நாம் பரப்பளவை கொடுத்துவிட்டு அடிப்பக்கமும் கொடுத்துவிட்டு உயரத்தை கேட்டாலோ அல்லது உயரத்தை கொடுத்துவிட்டு அடிப்பக்கத்தை கேட்டாலோ நாம் என்ன செய்ய வேண்டுமானால் சூத்திரத்தை இடதுபுறமாக வைத்துக்கொண்டு பரப்பளவுக்கான மதிப்பினை வலதுபுறமாக வைத்து நாம் விடை காணுதல் வேண்டும். பாருங்கள், இப்பொழுது சூத்திரத்தை இடதுபுறமாக வைத்துக்கொள்வோம். அடிப்பக்கம் பெருக்கல் உயரம் சமம் 735. 735 என்பது பரப்பளவுக்கான மதிப்பு. இப்பொழுது அடிப்பக்கம் நமக்கு தெரியும் 21 சென்டிமீட்டர். அடிப்பக்கம் பெருக்கல் உயரம், பாருங்கள், அடிப்பக்கத்திற்கு பதிலாக நான் 21 என்று போட்டுக்கொண்டேன். பரப்பளவு 735, பரப்பளவு அடிப்பக்கம். ஸோ இது ரெண்டையும் நாம் சமப்படுத்தி இருக்கிறோம். அடுத்ததாக 21 பெருக்கல் உயரம் சமம் 735. அடுத்த படி என்னவென்றால், இந்த புறம் பெருக்கலாக உள்ள 21 என்பது அடுத்த படியின் பொழுது வகுத்தலாக மாறிவிடும். பாருங்கள், வலதுபுறமாக செல்லும் பொழுது வகுத்தலாகிவிட்டது. 735 நாம் 21ஆல் வகுக்க வேண்டும். வகுத்தோமானால் நமக்கு உயரம் எவ்வளவு என்பது தெரிந்துவிடும். 735 21ஆல் வகுப்போமா? பெட்டி முறையில் உங்களுக்கு வகுத்து காட்டுகிறேன். 735 என்பது 3 இலக்கங்கள் கொண்ட ஒரு எண். அதனால் நீங்கள் 3 பெட்டிகளை போட்டுக்கொண்டு ஒவ்வொரு இலக்கத்தையும் தனித்தனியாக ஒவ்வொரு பெட்டியினுடைய வலது ஓரத்தில் எழுதி கொள்ளுங்கள். அடுத்தது வகுக்க வேண்டிய எண்ணான 21ஐ பெட்டிகளுக்கு வெளியில் எழுதி கொள்ளவும். ஒவ்வொரு இலக்கமாக 21ஆல் வகுத்து பார்ப்போம். முதல் இலக்கம் 7. 7க்குள் 21 என்பது வகுபடாது என்பதால் நாம் 0 முறை போட்டுக்கொள்ளலாம். 0 21கள் 0 தான். இப்பொழுது இந்த 7லிருந்து இந்த 0ஐ கழித்து 7 கிடைக்கும். அடுத்தபடி இந்த மீதி கிடைத்த 7னை அடுத்த இலக்கமான 3க்கு முன்பாக எழுதி கொள்வோம். பாருங்கள், இப்பொழுது நமக்கு 73 என்று கிடைத்திருக்கிறது. 73 என்ற எண்ணிற்குள் எத்தனை முறை 21கள் வரும் என்றால் 3 முறை வரும். 3 21கள் 63. இப்பொழுது 73லிருந்து 63ஐ கழித்தோமானால் 10. இப்பொழுது இந்த 10ஐ அடுத்த இலக்கமான 5ற்கு முன்னதாக எழுதி கொள்வோம். பாருங்கள், 10ஆனது அடுத்த இலக்கமான 5ற்கு முன்னதாக எழுதி கொண்டோம். 105 என்ற மதிப்பு கிடைத்திருக்கிறது. 105ற்குள் எத்தனை முறை 21 வரும் என்றால் 5 முறை. 5 21கள் 105. 105லிருந்து 105ஐ கழித்தோமானால் விடை 0. ஆகவே மீதியின்றி வகுபடுகிறது. நமக்கு கிடைத்துள்ள விடையானது 35. ஆகவே இணைகரத்தின் உயரம் 35 சென்டிமீட்டர். புரிந்ததா குழந்தைகளே? மிக்க நன்றி.